வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எலெக்ஷனோட ரிசல்ட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கவரும் நம்ம தெரிஞ்சிருச்சு. எந்தெந்த தொகுதியில் யார் யார் ஜெயிக்க போகிறான்ற அளவுக்கு இப்போ வந்து நிலையான ஒரு அப்டேட்டே கிடச்சிருச்சு. அதை வந்து இந்த வீடியோ டீலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குறிப்பாக வந்து தாவேக்கா விஜய் அவர்கள் என்ன மாதிரி ஒரு கிங் மேக்கராக இருக்காருன்றதை இந்த வீடியோ டீலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு வேறு லெவலில் அன்பிரேக்கிங்கான ஒரு மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். குறிப்பாக இன்றைக்கி வந்து சர்ப்ரைஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு எந்த ஒரு மக்களும் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. குறிப்பாக நான் ரொம்பவே ஷாக்காக இருந்தேன். ஏன்னா வந்து காலையில் தபால் ஓட்டில் இருந்தே நம்மளோட டிஎம்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து முன்னிலையில் இருந்தாங்க. குறிப்பாக 56 சீட்டில் வந்து இருந்தாங்க. தாவேக்கா கொஞ்சம் கொஞ்சமாக 19, 20 அப்படின்ற மாதிரி ஒரு 3வது ஸ்டேஜில் இருந்தாங்க. நம்ம ஏடிஎம்கே வந்து ஒரு 32 அந்த மாதிரி சம்திங்கில் இருந்தாங்க. எப்போ வந்து கவுண்டிங் ஆரம்பித்தாங்களோ ஏடிஎம்கே ஃபஸ்ட்டு வந்து ஓவர்டேக் பண்ணிச்சு நம்ம தாவேக்கா. அவங்க வந்து ஒரு 33, 35ன்ற அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஒரு 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டத்திலேயே அவங்க வந்து 50லேருந்து 55க்கு மேலே போயிட்டாங்க. 4ஆம் கட்டத்துலலாம் வந்து 95க்கு மேலே வந்து போயிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு வேறு லெவல் டாமினன்ஸ் இருந்தது. இதில் வந்து தேர்தலில் வந்து நம்ம சொல்லியிருப்போம் திமுகவுக்கு வாசஸ் டிவிகேன்னு சொல்லிட்டு. இதில் வந்து தெரிஞ்ச வரைக்கும் டிஎம்கே வாசஸ் கேடிஎம்கே யார் இந்த 2 பேரில் 2வது கட்சியாக இருப்பாங்க, எதிர்கட்சியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் போட்டி மாதிரி தான் இருந்தது. ஏன்னா டிவிகே வந்து ஸ்டாண்டர்டாக வந்து 100, 110 வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தான் சஃபல் ஆகிட்டே இருந்தாங்க. குறிப்பாக டிஎம்கே வந்து 50 இருக்கையில் அவங்க வந்து 60 இருந்தாங்க. அப்புறம் 55 இருந்தது. திருப்பி இப்போ டிஎம்கே வந்து 60 கிட்ட போயிட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த 2ஆம் இடத்துக்கு தான் வந்து போட்டி இருந்ததே தவிர மொதல் இடத்துக்கு நம்ம தாவேக்கா எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாமல் 110 தொகுதிக்கு கிட்டக்க போய் நெருங்கிட்டார். குறிப்பாக சொன்னால் 112 வரைக்கும் வந்து அவரோட எக்ஸ்ட்ரீம் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 109 தொகுதியில் வந்து முன்னிலையில் இருக்கார். இதில் வந்து 33 தொகுதி வந்து வெற்றி பெற்றதை அறிவித்து அவங்களுக்கு வந்து அங்கீகரிக்கவே கொடுத்துட்டாங்க. நம்மளோட டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் 64 தொகுதியில் வந்து முன்னிலையில் இருக்காங்க. இதில் வந்து ஒரு 7 சீட்டை வந்து அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் 50க்கு மேலே இருந்தாலும் எந்த ஒரு வெற்றி வாய்ப்பும் வந்து அவங்களுக்கு வந்து திகழலை. அதே மாதிரி காங்கிரஸ் 5 இடத்துல வந்து முன்னிலையில் இருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து அவங்க ஒரு சீட்டு கூட வந்து ஜெயிக்கலை. அதே மாதிரி தான் வந்து நம்ம தேமுதிகவும் 10 தொகுதியில் வந்து ஒரு தொகுதி தான் முன்னிலையில் இருக்காங்க. அந்த சீட்டு இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து உறுதிப்படுத்தப்படலை. நம்ம தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் 109 தொகுதியில் வந்து முன்னிலையில் இருக்காங்க. ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து 118 தொகுதி வந்து வேணும். குறிப்பாக சொன்னால் நம்ம தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதியில் வந்து போட்டிட்டு இருக்காங்க. பெரம்பலூர்லேயும் சரி, அதே மாதிரி சென்னை கிழக்குலேயும் சரி, அவர் வந்து திருச்சி கிழக்குலேயும் சரி 2 தொகுதியில் வந்து போட்டிட்டனால ஒரு தொகுதியில் வந்து அவர் வந்து ரிசைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு இடைத்தேர்தல் வந்து நடக்கும். அதனால் அந்த கவுண்ட்டை வந்து நம்ம கழிச்சிட்டோன்னா இன்னும் வந்து அவருக்கு எக்ஸாக்டாக வந்து ஒரு 11 சீட்டு வந்து தேவைப்படுது. அந்த சீட்டு வந்து அவர் எந்த ஒரு கூட்டணியில் வந்து சேருவாரா, இல்லை வந்து இனிமேல் வந்து அந்த 11 சீட்டும் வந்து அவருக்கு வந்து மாறிடுமான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் கன்ஃபார்மாக சொல்லலாம், நம்ம தாவேக்கா தலைவர் விஜய் தான் வந்து அடுத்து வந்து சிஎம். 2026 மொதல் தேர்தல்லையே இந்த அளவுக்கு வந்து ஒரு மேசிவான ஒரு குரோத்தை எவருமே பார்த்துருக்க மாட்டாங்க. குறிப்பாக இந்த தேர்தலில் 35% வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்க. நிறையா கட்சி வந்து 10% வாங்குறதுக்கே வந்து திணறிட்டு இருக்க இந்த நிலையில் மொதல் தேர்தலே 35% வந்து வாங்கி இப்போ ஆளுங்கட்சியும் சரி, முன்னாடி வந்து ஆண்ட கட்சியும் சரி, 2த்தையும் வந்து பதற விட்டு ஒரு வேறு லெவல் க்ரோத்தை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து அவர் வந்து அவர் தொகுதி ஜெயிச்ச அங்கே போய் அவரோட சர்டிஃபிகேட் வந்து வாங்க போயிருக்காரு. இனிமேல் திருப்பி திருச்சி கிழக்குக்கும் வந்து வருவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இவரோட அலைன்ஸ் வச்சு எப்போ வந்து இவரை வந்து அஃபிஷியலாக சிஎம்னு நம்ம சொல்லுவோம்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வந்து நம்ம கிடைச்ச அப்டேட் படி மே மாதம் 8ஆம் தேதி வந்து இவர் வந்து அவரோட கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு நியூ கவர்மெண்ட் எப்படி வந்து எதிர்கட்சியெலாம் தாண்டி அவர் வந்து அவரோட க்ரோத்தை வந்து அச்சீவ் பண்ண போகிறான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா புது ஃபீல்டு சினிமாவில் என்ன தான் வந்து அவர் வந்து உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் இங்கே வந்து அவர் வந்து நியூ பேபி மாதிரி தான் உள்ளே வந்து இன்கமாக போவாங்க. ஆனால் அவர் வந்து அதை வேகமாக புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு வந்து நல்லது செய்வார்னு நம்புவோம். நான் ஒரு தளபதி ஃபேனாக இன்றைக்கி வேறு லெவல் சந்தோஷத்தில் இருக்கேன். நீங்கள் இந்த டிவிக்கு வந்து ஜெயிச்சதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.